வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு கரண்டே இல்லாத பகுதியில வீடு கட்டிட்டீங்களா, இல்லைன்னா இபி சப்ளை இல்லாத ஒரு பகுதியில வீடு கட்டிட்டீங்களா, இல்லைன்னா கரண்ட் அந்த இடத்துல இழுக்க முடியாது, இது ஒரு காடு அவுட்டரான ஏரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வீடோ ஒரு சின்ன ஒரு செட்டோ அங்க நீங்க தங்குற மாதிரி இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா டிவி பெர்மனண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எரியணும், டிவி பார்க்கணும் அப்படின்னா என்ன செட்டப் பண்ணலாம்? பட்ஜெட் ரீதியா ரொம்ப பட்ஜெட் இல்லாம குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு சோலார் செட்டப் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான பேனல் போடலாம், எந்த பேட்டரி போடலாம், எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் வந்து நம்ம ஒரு அவுட்டரான ஏரியா இல்லைன்னா ஒரு ஒரு பண்ணைகள் ஏதாச்சும் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு கோழி பண்ணை, ஒரு ஆட்டு கொட்டகை, மாட்டு கொட்டகை, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சில இடங்கள்ல பகுதியில வந்து கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி பகுதியில நம்ம ஒரு சோலார் செட்டப் வச்சு, அதுவும் பட்ஜெட் ரீதியான உள்ள ஒரு செட்டப்பை வச்சு ஒரு லைட்டு, டிவி வரைக்கும் நம்ம சொல்றோம். ஒரு டிவியும் ஒர்க் ஆகுத மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டிவி அப்படின்னா அந்த 32 இன்ச்சுக்கு கீழே உள்ள சைஸ், அதாச்சும் 24 அந்த மாதிரி சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைஸ் டிவி போட்டால் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். நம்ம பட்ஜெட் ரீதியா செய்யக்கூடிய இந்த சோலார் செட்டப்ல அந்த மாதிரியான ஒரு செட்டப் அமைப்பை நம்ம இப்போ சொல்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ஒரு 100 வாட்ஸ் சோலார் பேனலும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வீடியோல 50 வாட்ஸ் சோலார் பேனல் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூடுதலா போட்டு 100 வாட்ஸ் பேனல் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். 100 வாட்ஸ் பேனல் எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு பேனலுக்கு உங்களுக்கு வந்து 42 ஏஹெச் பேட்டரி, 100 வாட்ஸ் பேனல், 42 ஏஹெச் பேட்டரி, உங்களுக்கு கண்ட்ரோல் ஒரு 12 24 இந்த ரெண்டுமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு 10 அம்சம் 20 அம்சம், 10 அம்சம் போட்டாலும் பரவாயில்ல, ஓகே தான். 10 அம்சம் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். இந்த பொருள், இந்த 3 பொருளை வச்சு நம்ம அழகா நம்ம இடத்துக்கு, நம்ம கரண்ட் இல்லாத இடத்துக்கு கரண்டை கொண்டு வந்துடலாம். அது எப்படி அப்படின்ட்டு நம்ம கனெக்ஷன்ல நான் சொல்றேன். இது போக நான் உங்களுக்கு டிவி ஓட வைக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டிவி ஓட வைக்கணும் அப்படின்னா ஒரு கன்வெர்டர், சின்ன கன்வெர்டர். இந்த கன்வெர்டர் ரொம்ப அதிகமான விலையும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 600 ரூபா 700 ரூபா இந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் இந்த கன்வெர்டர் ரேட் இருக்கும். இந்த கன்வெர்டர் ஒன்று வாங்கிக்கிடணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்ம சொல்றேன். சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய 100 வாட்ஸ் பேனலை வந்து நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு அதுல இருந்து அவுட்புட் நமக்கு வரக்கூடிய பிளஸ் மைனஸ் ஒயரை எடுக்கணும். இந்த பிளஸ் மைனஸ் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். மல்டிமீட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளஸும் மைனஸும் கொடுத்து எத்தனை வோல்டேஜ், அதாச்சும் சன்லைட் டைரக்டா படக்கூடிய இடத்துல இருந்து எத்தனை வோல்டேஜ் சோலார் பேனல்ல இருந்து நமக்கு கிடைக்கி அப்படிங்கிற முதல் டெஸ்ட்டை நம்ம வந்து சோலார் பேனல்ல ஃபர்ஸ்ட் பாத்துறோம். இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடே இதுதான். சோலார் செட்டப்ல பாயிண்டே இதுதான். கரெக்டா அவங்க கொடுத்துருக்கிற அந்த 18 வோல்ட் 20 வோல்ட் கிட்ட வரும், அதாச்சும் 18 19 வோல்ட் கிட்ட வரும். இந்த வோல்டேஜ் வந்து அதிகப்படியான வோல்டேஜ் வந்து நல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல சோலார் பேனல்ல இருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பிளஸ் மைனஸ் ஒயரை நமக்கு தேவையான அளவு எவ்வளவு லென்த் வேணுமோ நம்ம செட்டுக்கு மேல வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெளியே ஒரு இடத்துல நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வச்சிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து நமக்கு லைன் பிளஸ் மைனஸ் லைனை வந்து நம்ம எந்த இடத்துக்கு சப்ளை தேவையோ, எந்த ரூமுக்கோ இல்லைன்னா ஒரு செட்டுக்கோ வீட்டுக்கோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்து வரைக்கும் அளவு பார்த்துக்கிடணும். உங்களுக்கு வந்து ஒயர் ரெக்கமெண்ட் பண்றது 2.5 வந்து நீங்க ஒயர் போட்டுக்கோங்க. இபி ஒயரே போட்டா போறோம். டிசி ஒயர் இதுக்குன்னு தனியா இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட. நம்ம நார்மலா ஒயரிங் வீட்டுக்கு பண்ணுவோம்ல, அந்த ஒயர்ல 2.5 வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்பெனி ஒயரா எடுத்துக்கோங்க. இதுவே நல்லா எஃபிஷியன்சியா இருக்கும். இந்த ஒயர் அளவை வந்து உங்களுக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டையும் இண்டிகேட் பண்ணிட்டு சோலார் பேனல்ல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோமோ அந்த சோலார் பேனல் இருந்து வந்தது. அதுக்கப்புறம் பேட்டரி வந்து எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 42 ஏஹெச் பேட்டரி தான் இந்த செட்டப்புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். காரணம் என்னன்னா, டெய்லி உங்களுக்கு பேட்டரியை ஃபுல் பண்ணிடும். அந்த காரணத்துக்காண்டி நம்ம 42 ஏஹெச் பேட்டரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு அமைப்பான அந்த இடத்துல எந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த லைனும் அந்த பேட்டரி இருக்க இடமும் பக்கத்துல இருக்கணும். நம்ம சோலார் பேனல்ல இருந்து கொண்டு வந்த லைனும் பேட்டரியும் பக்கத்து இடத்துல இருக்கணும். இதுக்கப்புறம் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் கொடுக்கக்கூடியது சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொடுக்கணும். அது எதுல இருந்து கொடுக்கணும்னா பேட்டரியை தான் ஃபர்ஸ்ட் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கொடுக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் வந்து லைன் கொடுத்துக்கோங்க. பேட்டரியில இருந்து பிளஸ் மைனஸ் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே 2.5 அந்த ஒயரை பயன்படுத்துங்க. பிளஸ் மைனஸ் பேட்டரியில இருந்து எடுத்து உங்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கொடுங்க. பிளஸ் மைனஸ்ல கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். டிஸ்பிளேல என்ன காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பேட்டரி நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரியில எத்தனை வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவுண்டிங்கை உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டிடும்.
காட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனல்ல இருந்து வந்திருக்க அந்த அவுட்புட் லைன் பிளஸ் மைனஸ் எடுத்து விட்டுருப்போமா, அந்த பிளஸ் மைனஸ் ஒயரை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் மைனஸ்ல கரெக்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து கண்ட்ரோல் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம பேட்டரியும் இணைச்சாச்சு, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்புட் லைனையும் இணைச்சாச்சு. இப்படி இணைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்பிள் என்ன காட்டும்னா, சோலார் பேனல்ல இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிளிங்க் ஆகும்னா, அதுல சோலார் படம் மாதிரி அதுல ஒரு டிஜிட்டல் ஒரு டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, சோலார் கனெக்ஷன் ஓகே, செட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சோலார் பேனல்ல இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல டிஸ்பிளேல காட்டிடும். இதுக்கு அப்புறம் உள்ள செட்டப் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு லைட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாவசியமே லைட் தான். லைட் வந்து இந்த செட்டப்ல ஒரு 4 to 5 லைட் கொடுத்துக்கலாம். நீங்க வந்து 4 லைட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா 4 லைட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல 4 லைட்டு. எத்தனை வாட்ஸ் போடலாம்னா 9 வாட்ஸ் போடலாம், 12 வாட்ஸ் போடலாம். 9 வாட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். 9 வாட்ஸ் போட்டா கூட கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு எஃபிஷியன்சியாவும் லைட் வெளிச்சம் இருக்கும். அது போக டைமிங் வந்து பேக்கப் டைம் கூடுதலா இருக்கும். அதனால 9 வாட்ஸ்ல ஒரு 4 பல்பு போட்டுக்கோங்க. பல்ப் உங்களுக்கு வந்து டிசி பல்ப் அப்படின்னா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிரைட்னஸ் சூப்பரா இருக்கும். சோலாருக்குன்னே 12 வோல்ட்ல டிசி பல்ப் இருக்கு. நம்ம நார்மல் எல்இடி பல்ப் மாதிரி தான் இருக்கும். அதே ஹோல்டர் மாட்டுற மாதிரி அதே டைப்ல தான் இருக்கும். பிரைட்னஸ் சூப்பரா இருக்கும். அந்த பல்பை நீங்க மாட்டிக்கோங்க எந்தெந்த இடத்துல தேவையோ. ஏசி இப்ப நம்ம கரண்ட் வீட்டுல போட்டு யூஸ் பண்றோம்ல, அதுல எவ்வளவு பிரைட்னஸ் வருது அதே பிரைட்னஸ் இந்த சோலார் பல்ப்லயும் வரும். உங்களுக்கு வந்து இபியா சோலாரானே கண்டுபிடிக்க முடியாது. வெளியே இருந்து பார்க்க உங்களுக்கு அவ்வளவு வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த பல்பை நீங்க எந்தெந்த இடத்துல மாட்டணுமோ அந்தந்த இடத்துல மாட்டிக்கோங்க. இது வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா, இதுலயுமே பிளஸ் மைனஸ் இருக்கும். அதாச்சும் டிசி பல்பை பொறுத்தளவு பிளஸ் மைனஸ் இருக்கும். அந்த பிளஸ் மைனஸை கரெக்டா எடுத்து பேட்டரியில இருந்தே கொடுங்க. கண்ட்ரோல்லயும் லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா கண்ட்ரோல்ல இருந்து நீங்க கொடுக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, கண்ட்ரோல்ல இருந்து கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து இறங்கினதுக்கு அப்புறம், அதாச்சும் பேட்டரியில 12 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 வோல்ட் 10 வோல்ட் 10.5 வோல்ட் அப்படின்னு பேட்டரி சப்ளை இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் கட் பண்ணிடும். அவுட்புட்டை கட் பண்ணும்போது உங்களுக்கு லோடுக்கு சப்ளை போகாது. அப்படிங்கும்போது லைட் ஆஃப் ஆயிரும். இந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல இருந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற. நீங்க டைரக்டா பேட்டரியில இருந்து கொடுத்துவோங்க. பேட்டரியில இருந்து மறுபடியும் ஒரு பிளஸ் மைனஸ் லைன் எடுங்க. அந்த ஒயரை கொண்டு போய் அது ஒரு சங்ஷன் மாதிரி ஒரு இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லைட் வந்து பிளஸ் மைனஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஒவ்வொரு சுவிட்ச் கண்ட்ரோல், ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம்னாலும் உங்களுக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் ஃபுல்லாவே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாமே எரியும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு பேட்டரியில 50% 60% தான் நம்ம சார்ஜை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எஃபிஷியன்சியா பேட்டரி வந்து லைஃப் லாங் இருக்கும். அதே மாதிரி மறுநாள் உடனே குயிக்கா சார்ஜ் ஆயிரும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து ஃபுல்லா எம்டி பண்ணக்கூடாது. ஒரு பேட்டரி வந்து 50% 60% தான் நீங்க யூஸ் பண்ணணும். நான் சொல்ற செட்டப்ல அது அவ்வளவுதான் எடுக்கும். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பல்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அவ்வளவுதான் எடுக்கும். நம்ம சொல்லக்கூடியதை சொல்றோம். 50% 60%னா நீங்க வந்து பேட்டரி சார்ஜ் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். மறுநாள் உடனே உங்களுக்கு 2-3 மணி நேரத்துல இந்த செட்டப்ல சார்ஜ் ஆயிரும் பேட்டரி. ஸோ இப்படி பண்ணிடுறீங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டிவி ஓட வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் சொன்ன அந்த கன்வெர்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏசி அதாச்சும் டிசி டு டிசி கன்வெர்டர் தான். ஆனா டிசி என்ன செய்யும்னா பூஸ்ட் பண்ணி அதிகப்படியான வோல்டேஜை நமக்கு அவுட்புட்டா தரும். இந்த கன்வெர்டரை பொறுத்தளவு நீங்க வந்து காத்தாடி ஓட வைக்க முடியாது. அதாச்சும் ஒரு சில இண்டக்ஷன் பொருட்கள் எதுவுமே ஓட வைக்க முடியாது. டிவி ஓட வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஏசி அப்ளையன்ஸ் எல்லாமே ஓட வச்சுக்கலாம். டிவி அது போக சார்ஜ், மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு டிவிக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுவும் பெரிய டிவி இல்ல. பெரிய டிவி ஓடும், ஆனா உங்களுக்கு கெப்பாசிட்டி பேட்டரியில இருந்து சார்ஜ் சீக்கிரமா காலி ஆயிரும். அதனால நம்ம அந்த 24 இன்ச் அந்த 32 இன்ச்சுக்கு கீழே உள்ள சைஸ், சின்ன சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிவி தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு லாங் டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால பேக்கப் நல்லா இருக்கும். அதனால அந்த டிவி ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த அந்த டிவி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த செட்டப், இந்த கன்வெர்ட்டர் நான் சொல்றேன். இந்த கன்வெர்ட்டர்ல பிளஸ் மைனஸ் ஒயர் இருக்கும் பாத்துக்கோங்க. பிளஸ் மைனஸ் ஒயரை அதே மாதிரி நம்ம பேட்டரியிலேயே மறுபடியும் பிளஸ் மைனஸ்ல மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த லைட்டுக்கு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு சங்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க பிளஸ் மைனஸ், அதுல இருந்து லைட்டுக்கு எடுங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த லைன்ல பிளஸ் மைனஸ் ஒரு ஒயர் எடுத்து இந்த கன்வெர்ட்டர்ல பிளஸ் மைனஸ் இருக்கும், அதுல லிங்க் பண்ணிருங்க. லிங்க் பண்ண விட்டு கன்வெர்ட்டர் ஆன் ஆயிரும். கன்வெர்ட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட்டர்ல பின்னால பிளக் ஜாக்கெட் இருக்கும் அவங்களுக்கு. அதுல இருந்து நீங்க வந்து ஏசி லோடு மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய லோட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது டிவி லோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செட்டப் பாக்ஸுக்குள்ள பவர் பின் ஒன்று குத்திக்கோங்க, டிவிக்குள்ள பிளக் பாயிண்ட குத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிவியும் ஆன் ஆயிரும், லைட்டுக்கு லைட்டும் ஆன் ஆயிரும். இதே இது எனக்கு ஒரு காத்தாடி வேணும், இந்த செட்டப்லயே எனக்கு ஒரு ஃபேன் ஓடணும் அப்படின்னா டிசி ஃபேன் இதுக்குன்னே தனியா இருக்கு. 12 வோல்ட்ல உங்களுக்கு சோலார்ல ஓடக்கூடிய டிசி ஃபேன் தனியா இருக்கு. சீலிங் ஃபேன் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் தெரியுமா ஃபேனு,
அதே மாதிரி சைஸ்ல தான் உங்களுக்கு அதே லென்த்து அதே மாதிரி சைஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடும் நல்லா இருக்கும். அந்த ஃபேன் சோலார் ஃபேன் 12 வோல்ட் ஃபேன் கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் இந்த பேட்டரியில இருந்து பிளஸ் மைனஸ் எடுத்து ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் போட்டு அதையும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த செட்டப் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். இது வந்து எங்க மெயினா பயன்படும்னா கரண்டே இல்லாத ஒரு இடத்துல காட்டு பகுதியில நாங்க வீடு கட்டிட்டோம், இல்லைன்னா ஒரு செட் இருக்கு, எங்களுக்கு அந்த இடத்துல இந்த செட்டப் கண்டிப்பா வேணும் அப்படிங்கவங்க இந்த செட்டப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி மக்களே. நம்ம சேனலை பொறுத்தளவு சோலார் சம்மந்தப்பட்ட அதுவும் பட்ஜெட் ரீதியான வீடியோக்களை தான் நம்ம வந்து சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டாதான் இது வந்து இதை வச்சு பயனடைஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஏதாச்சும் ஒரு டவுட், அதாச்சும் இந்த வீடியோ சம்பந்தமாவோ இல்லைன்னா நம்ம சேனல்ல உள்ள மற்ற வீடியோக்கள் சம்பந்தமாவோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கலாம். நீங்க கமெண்ட்ல கேட்டாதான் எனக்கு வந்து அது தெரியும். அது தெரிஞ்சதுக்கு நான் வந்து சம்பந்தப்பட்ட பதில் உங்களுக்கு ரீப்ளை கொடுப்பேன், இல்லைன்னா அது சம்பந்தமா ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன். நன்றி மக்களை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.